காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு ஹிதாயத்துல்லா சார், நாளை பட்ஜெட்டில் நாங்கள் பல விஷயத்தை பேசிட்டோம். இதை ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாதுங்கிற மாதிரி தான் பொதுவான கருத்து. உங்களின் கருத்து என்ன? இம்பேக்ட் ஏற்படுத்தலைன்னா நாட்டு மக்களுக்கு நஷ்டம். இம்பேக்டை ஏற்படுத்தணும். எப்படி? ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு நன்மை அந்த பட்ஜெட்டில் விளைந்தால் அது இம்பேக்டு. இல்லைன்னு சொன்னால் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும், அம்பானிக்கோ அதானிக்கோ மட்டும், அவர்களை சார்ந்த ஒரு 100 பேருக்கு மட்டும் இது ஒரு விடியலாக இருந்தால் இது டிஃபேக்ட் தான் ஏற்படுத்தும். இப்போ நான் ஒரு சப்ஜெக்டுக்கு வர்றேன். இன்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பவன் கெரையோடு உட்காந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் இருந்துட்டு வர்றேன். அவர் சொன்ன ஒரே விஷயம், பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு ஏதாவது செய்வாங்களா? காரணம், இன்றைக்கு மோடி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ட்ரம்ப்புனால் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேலே இந்தியாவில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு எக்ஸ்போர்ட்னால். ரைட். அதில் அதிகமான நஷ்டம் யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு. ஜவுளி தொழிலிருந்து, கண்டிப்பாக தோல் தொழிலிருந்து எல்லா வகையான தொழிலும் பாதிப்பு ஏற்படுவது ஹொசேரி உள்பட தமிழ்நாட்டுக்கு தான். இதை சரி பண்ணுவதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் எதை செய்வாங்களா என்பது தான் நாம் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அவங்க இப்போவே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பூசி முழுகிற மாதிரி நாங்கள் இதை யூரோப்பியன் யூனியனை EUவை திறந்து விட்டுருக்கோங்கிறாங்க. இங்கே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, யூரோப்பியன் இப்போ தான் திறக்கப்பட்டிருக்கு. திறந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு 80,000 கோடி சலுகைகள் தான் கிடைக்கும். 6 லட்சம் இங்கே, 80,000 இங்கே. அதுவும் கிடைச்ச பிறகு பார்ப்போம். எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் 2 இன் த புஷ். இன்னைக்கு MSME தொழில் அழிந்து கொண்டு வருகிறது, ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில். இந்த ட்ரம்ப்புடைய அறிவிப்புனால, நமக்கு எதிரான ஒரு நிலையினால் பாதிக்கப்படுவது சிறு குறு தொழில்கள். இந்த தொழில்கள் தான் ஹொசேரி உள்பட எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ யூரோப்புக்கு ஏற்கனவே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ புதுசாக போய் ஆக போகிற அவசியம் இல்லை. அப்படி ஆனால் சில சதவீதம் தான் ஆக முடியும். அதனால் இந்த பாதிப்பை அவ்வளவு எளிதாக யூரோப்பியன் யூனியனில் நம்ம பண்ண அந்த விஷயம் நடக்குமான்னு தெரியல. ரெண்டாவது, எதிர்பார்க்குற 6 வருஷமாக எதிர்பார்க்குறோம் மூத்த குடிமக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்த அந்த சலுகை 30லேருந்து 40 விழுக்காடு சலுகை ரயில்வேல, அது கிடைக்குமா கிடைக்காதா என்பது 6-7 வருஷமாக கிடைக்காது. நாளைக்கு கிடைக்குமாங்கிறத நம்ம பார்ப்போம். பெண்களுக்கும், ஆமாம் பெண்களுக்கு 3% பெண்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்கனவே 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு 1000 ரூபாயிலிருந்து திரும்ப 900 ஆக்கியிருக்காங்க. குறைச்சாலும் 900, 2 மடங்கு. அது பெட்ரோலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் ரூபாயுடைய மதிப்பு, அன்னைக்கு இருந்த மதிப்பு இன்னைக்கு 2 மடங்கு மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு இந்த பட்ஜெட் ஏதாவது செய்யுமானா செய்ய வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். இருக்காதுங்கிறது தான் உண்மை. இது ஒரு பக்கம். சகோதரர் கோபால் பேசும்போது சொன்னார், 400 ரூபா சம்பளம் 35,000 மாறி இருக்குன்னு சொன்னார். ரங்கராஜன் கூட என்ன ஆனாலும் மிச்சம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ அதெல்லாம் பிரச்சனை. சம்பளம் வாங்குறவங்க இந்தியாவில் எத்தனை %? ஒரு ஒட்டுமொத்தமாக அவர் சொல்கிற வேலைக்கு 5%லேருந்து 10% இருக்குமா? மீதி 90% மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன? அவங்களுக்கு என்ன சம்பளம் வாங்கியிருக்கு? அன்ஆர்கனைஸ்டு தான். அன்ஆர்கனைஸ்டு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? 1000ங்கிறது 1200 உயர்ந்திருக்கு, 800ங்கிறது 1000 உயர்ந்திருக்கு. இந்த உயர்வுக்கும் அதாவது பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கார்ப்பரேட்டுகளும் மேல்தட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் இதில் சலுகை அடைகிறார்கள். அப்போ என்னதான் சம்பளம் உயர்ந்தாலும் கூட இன்றைக்கு உள்ள விலைவாசி, அப்போ விலைவாசி நீங்களே சொன்ன மாதிரி 80 ரூபா பருப்பு 160 ரூபாய் மாறி இருக்கு. இது எந்த அளவுக்கு? அதே மாதிரி எடிபிள் ஆயில். அப்போ இதையெல்லாம் சாதாரண நடுத்தர மக்கள் எப்படி சரி செய்வார்கள்? நம்ம மாதிரி வளர்ச்சி அடைந்த அல்லது ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய மக்கள் நாமளே இன்னைக்கு சேவிங்ஸ் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு இல்லாத ஒரு சூழலில் இருக்கிற சேமிப்பை எடுத்து செலவு பண்ணுற இடத்துல தான் இருக்கும். இன்றைக்கி 3 நேரம் சாப்பிட்டவங்க 2 நேரம் சாப்பிட்றாங்க. 2 நேரம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டவங்க தான், அதனால் வறுமை போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவு முறைகள் இன்றைக்கி மாறி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இன்றைக்கி உள்ள விலைவாசிலாம் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் என்ன செய்யும்னு தெரில. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு ஒரு சின்ன முன்னுதாரணம்.
100 நாள் வேலை என்பது சரியா 50 நாள் கூட கிடைக்காத ஒரு நிலையில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த அளவுக்கு 2 மடங்கு அல்லது 3 மடங்கு ஏறி இருக்கணும். எது அதனுடைய உழைப்பவர்களுடைய எண்ணிக்கை. ஆனால் என்ன ஆச்சு? பாதி ஆச்சு. இப்போ நாங்கள் 125 தர்றோம்னு சொல்கிறாங்க. அது அதை டைல்யூட் பண்ணுறாங்க. அதே இன்னைக்கு திரு பவன் கரையும் எங்கள் தலைவர் செல்வப்பந்தே சொன்னார். எப்படி டைல்யூட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் 10% மட்டும்தான் மாநிலம் கொடுக்கும்போது மாநிலங்களுக்கு எளிதாக இருந்தது. ஏன்னா மாநில வருவாயில் ஜிஎஸ்டி எல்லா வருவாயும் அவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ எந்த வருவாயும் இல்லை. 30% நீங்கள் கொடுன்னு சொன்னால் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது, செய்யாது. செய்யலைன்னா யாருக்கு லாபம்? 60% கொடுக்கக்கூடிய அந்த மத்திய அரசுக்கு தான் லாபம். ஆக இதை டைல்யூட் பண்றதுனா அதை இல்லாம ஆக்குற வேலையை மகாத்மா காந்தி இருந்து ராம்னு கொண்டு போயிருக்காங்க. இப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக பல்வேறு வகையிலும் இந்த பட்ஜெட்டுடைய எதிர்பார்ப்பு சொன்னாரு சகோதரர் சொன்ன மாதிரி, மூதன் சொன்ன மாதிரி, கணவன் மனைவி கொடுக்க பேசலாம், அதிகமா பேசலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கணவன் மனைவி தனியா கொடுக்கும் போது தான் நமக்கு நம்ம ஆளு என்ன செய்வாங்கன்னா இன்னும் 4-5 குழந்தைய பேர்ல எல்லாம் இன்கம் டாக்ஸ் பிரிப்பாங்க. நம்ம ஊர் அப்படி ஊர், அதனால அது ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருந்துட்டு போலாம். ஒரே விஷயமா சகோதரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொன்னாரு. நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னா 9 விமான நிலையங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மூடி கிடக்குது, மாடு மேய்க்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. போபாலில் ஒரு மெட்ரோ திருப்பி மக்களே அதுக்கு போகாதனால என்ன செய்யறது நிலைமை. அதே நேரத்தில் நாம கேட்குற மெட்ரோ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓரவஞ்சன ஸ்டெப் மதலி ட்ரீட்மெண்ட் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கிடைக்கல. ஓசூர் விமான நிலையம் வந்தால் உண்மையிலே இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு விமான நிலையமாக மாறும், பெங்களூருடைய பிரச்சனையும் தீரும். ஆனால் அதையும் தருவதற்கு மறுக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா எல்லாமே நாம் எல்லாரும் சகோதரர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு 100 ரூபா கொடுத்தா நமக்கு 29 கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்காவது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். ஆனால் பிற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க, பிற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க. நான் திருப்பி சொல்றேன், நிதியமைச்சர் சொல்றது பொய் சொல்ல முடியாது. உங்க நிதியமைச்சர் இவ்வளவு தூரம் ஒரு வருஷம் கூட இருக்காருன்னு பேசும்போது ஏன் இந்த நிதியமைச்சரை பத்தி உங்களால பேச முடியல? அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு தங்க விலையை பார்த்து இன்னைக்கு மத்திய அரசு இதையாவது கொஞ்சம் குறைக்குமா, வரிய குறைக்குமாங்கிற மக்கள் எண்ணத்தில் இருக்காங்க. அப்ப எது எது முக்கியமோ அதை செய்யணும். அதே நேரத்தில் வந்து எம்எஸ்எம்இ விஷயத்தில் நாம தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறனால தான் நம்முடைய மெயின் எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு. சர்வீஸ் செக்டார் ஓகே, எது ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் பூரா இன்னைக்கு பின்தங்கி இருக்கு கடந்த 11 வருஷமா. இதை சரி பண்ணுவதற்கு இந்த பட்ஜெட் ஏதாவது செய்யணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அதை விட முக்கியமான விஷயம், இந்த பண மதிப்பு குறைஞ்சதை மாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? பிரிக்ஸ் மூலமா ஒரு புதிய ரூபியை கொண்டு வந்து அல்லது நாணயத்தை கொண்டு வந்து மாற்ற முடியுமா? அமெரிக்க டாலர்ல இருந்து அந்த அமெரிக்க டாலரை விட்டு நம்ம வெளியே போக முடியுமா? இதை செய்ய முடியுமா என்பதான்.